ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரொமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சி சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேல்ஸ் பண்ண தர முடியுமோ சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை லோ பட்ஜெட்டில் கம்மியான விலையில் ஒரு நல்ல லேண்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குறைந்த விலையில் நல்ல லேண்டாக வந்து வாங்கி தரோங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான 30 ஏக்கர் புஞ்சை நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் வித்து தேக்கு தோப்போடன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல பெரிய மரங்க, சைஸு மரம். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஹைட்டு மரம், நல்ல சுத்தளவு உள்ள மரம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மரமே வந்து ஒரு 4 அடி சுத்தளவு, 6 அடி சுத்தளவு, 10 அடி சுத்தளவு, 12 அடி, ஸோ எல்லாம் 15 அடி சுத்தளவு அது மாதிரி. ஸோ 4 அடிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸு மரம். அதுவும் 30 ஏக்கர் தேக்கு தோப்போட சேல்ஸுக்கு வந்திருக்கு. தேக்கு தோப்பு மட்டும் இல்லைங்க, மாந்தோப்பு இருக்குது, கொய்யா தோப்பு இருக்குது, எலுமிச்சை மரம், தேக்கு மரம் தாங்க நிறைய வச்சு எல்லாமே நல்ல சைஸு மரங்க. 20 வருஷம் மரம், உங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேலே. ஸோ ஒரு நல்ல அருமையான லேண்டு ரொம்ப மாதம் கழித்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்டெண்ட்டாக வந்து யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் இந்த லேண்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டுக்கான ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க. இந்த உள்ளே இருக்கக்கூடிய கிணறு, சர்வீஸு, மரம், வீடு அதுக்கு எதுவுமே அவங்க பட்ஜெட் சொல்லங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு லேண்டுக்கான ரேட் மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் லேண்டு பை பண்ணிங்கனாலே, நீங்கள் லேண்டு வாங்கினாலே மரம், வீடு, கிணறு, சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்துருங்க. ஸோ அது எப்படி ஃப்ரீயாக வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த லொக்கேஷனில் லேண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கா, உள்ள போர் இருக்கா, சர்வீஸ் இருக்கா, தார் ரோட் டச்சில் இருக்கா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, எல்லாமே நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல தேக்கு மரங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு சைஸு தேக்கு மரம் நான் இது வரைக்கும் பார்க்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தேக்கு மரங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ஏக்கர், 20+ ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே தேக்கு மரம் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 23 24 ஏக்கர், 24 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தேக்கு மரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 24 ஏக்கருக்கு மேலே தான் இருக்குமே தவிர அதுக்கு கம்மியாக இருக்காதுங்க. 24 ஏக்கர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தேக்கு தோப்புங்க உங்களுக்கு. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 3 ஏக்கரில் வந்து புளியாந்தோப்பு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புளியாந்தோப்பும் இருக்குங்க. ஸோ புளியாந்தோப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு காய்ப்பில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது ஒரு 4 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. கொய்யாத்தோப்பு இருக்குது, மாந்தோப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க உங்களுக்கு. கேட் போட்டு, பழைய கேட்டு தாங்க, பட் ஆனால் இன்னும் இருக்குது அப்படியே உங்களுக்கு. கேட் போட்டு ஃபுல்லாக மெஷர்மெண்ட் பண்ணி, அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பவுண்ட்ரிக்கு ஃபுல்லாமே வந்து ஃபென்சிங் கல் இருக்குங்க உங்களுக்கு. கேட்டு ஃபுல்லாமே அளந்து எல்லாமே பக்காவாக க்ளீனாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 4 பேர் வருவாங்க. சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து சைன் போடக்கூடிய லீகலார் வந்து 4 மெம்பருங்க, 4 பேர் வருவாங்க.
கிளியர் டாக்குமெண்ட்டோட இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோட இருக்குங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே உட்காந்து பேசிக்கலாங்க. ஸோ எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை யாருமே இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நான் டைரெக்டாக உங்களை ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்கார வச்சு பேச வைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த லேண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மரமே ஒரு நல்ல ஒர்த்தான மரங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கோடி 3.5 கோடிக்கு மேலே இந்த மரமே வந்து உள்ளே இருக்கக்கூடிய 3 கோடிக்கு 3.5 கோடிக்கு மேலே ஒர்த்து வந்து மரம் மட்டுமே இருக்குங்க இந்த லேண்டுக்கு உள்ளே. கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புஞ்ச லேண்டுங்க. டோட்டல் ஏரியா டோட்டல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து 30 ஏக்கர் இருக்குங்க. 13 ஏக்கர் இருக்குது, 30 ஏக்கர் இருக்குது. உள்ளேயே வந்து அவங்க தனியாக செப்பரேட்டாக கார், ஜேசிபி, லாரி எல்லாம் போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா வழி வந்து விட்டாங்க. ஸோ செப்பரேட்டாக வழி வந்து மடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து புளியாந்தோப்புங்க. புளியாந்தோப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். தேக்கு தோப்பும் காமிச்சிருந்தேன், புளியாந்தோப்பு பார்க்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, எலுமிச்சை, ஸோ எல்லா மரமும் பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. தென்னை மரமும் இருக்குங்க. எல்லாமே நாட்டு தென்னை மரமும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபார்ம்லேண்டாக வேணும், டெவலப் பண்ண மாதிரி எனக்கு ஃபார்ம்லேண்டாக வேணும், அதுவும் வித் கிணறு, இபி சர்வீஸோட நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டெண்டு புஞ்ச லேண்டாக வேணும், கிளியர் டாக்குமெண்ட்டோட வேணும், பஸ் போர் ரூட்டோட வேணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் சென்னைக்கு நியர்பைலே சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1 1/4 மணி நேரத்தில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. 1 1/4 மணி நேரத்தில் தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பேட்லேருந்து சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நம்ம தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 கிலோமீட்டர் தாங்க வரும், 65 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் தாங்க வரும். 18 to 20 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் உங்களுக்கு. 18 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ நம்ம என்ஹெச் பைபாஸ்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 100 அடி என்ஹெச் பைபாஸ்லேருந்து இந்த சைட்டுக்கு 8 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு ஒரு 8 to 9 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்கள் என்ஹெச் ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தாங்க வரும். 4 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 4.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் சிட்டிங்க. அந்த டவுன் சிட்டியில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. பஸ் போகிற ரூட்டுக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் போகிற ரூட்டுங்க. அதுவும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட்டு. ஒரு 1/2 ஹவருக்கு இல்லை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸுக்கு ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. எனி டைம் பஸ் போகிற ரூட்டு தான். வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 300 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 200 300 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வீடு கட்டிட்டு தனியாக இந்த லேண்டில் நீங்கள் செப்பரேட்டாக வீடு கட்டிட்டு ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணணும், இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், பண்ணை நிலமாக அமைக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. உங்களுக்கு ஃபுல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த தேக்கு மரத்தோட சைஸு என்ன சைஸில் இருக்குது, எப்படி இருக்குது, ஃபுல்லாமே அதோட லென்த்து, பிரெத்து எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல சைஸான தேக்கு மரங்க. எல்லாமே 5 அடி சுற்றளவு, 8 அடி, 10 அடி சுற்றளவு அது மாதிரியான மரம். அதுவும் நல்லா நீட்டு வந்திருக்கு. ஸோ சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு போயிட்ட அப்புறம் சைடில் கொஞ்சம் பெண்டாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த லேண்டில் இருக்கக்கூடிய எல்லா தேக்கு மரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஹைட்டு ஒரே ஷேப்பில் வந்திருக்குங்க. ஸோ நல்ல சூப்பரான லேண்டு. அதுவும் மார்க்கெட் ரேட்டோட கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல அருமையான லேண்டு. பெரிய எக்ஸ்டெண்ட்டாக யார் கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனை மரமும் இருக்குதுங்க. பனை மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் இருக்குது, புளியா மரம் இருக்குது.
ஸோ எல்லா மரமும் பிளான் பண்ணியிருக்காங்க. வாழை மரம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரியே சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிணறு, ஒரு போர் இருக்குங்க. ஒரு பெரிய கிணறுங்க. ஒரு பெரிய கிணறு ப்ளஸ் ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது. 7 ஹெச்பி இபி சர்வீஸு வித்து பெரிய கிணறு வித்து போரோடு இருக்குங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாமே வந்து லேண்டு மெஷர்மெண்ட் பண்ணி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். நல்ல அருமையான லேண்டுங்க. தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தாங்க மண் ரோடு வரும். ஒரு 50-100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து 50-100 மீட்டர் மட் ரோடுங்க. அந்த மட் ரோடும் பொது ரோடு தான், உங்களுக்கு காமன் ரோடு தான், பொது ரோடு தான். ஸோ நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல அருமையான லேண்டு. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸோடு. நீங்கள் வந்து தனியாக ஒரு ஃபார்ம் லேண்ட் போட்டு சேல் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல அருமையான லேண்டு. தனித்தனி நீங்கள் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் வாங்கிட்டு அது தனியாக பிரித்து நீங்கள் சேல் பண்ணணும், ஃபார்ம் லேண்ட் மாதிரி சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அருமையான லேண்டுங்க. ஏன்னா ஜிஎஸ்டி பைபாஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. 8 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 9 கிலோமீட்டர்லேயே ஜிஎஸ்டி பைபாஸ் இருக்குது. ஸ்டேட் பைபாஸும் பக்கத்துலேயே இருக்குது. வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. தனியாக அவங்களே செப்பரேட்டாக வந்து ரோடும் மடிச்சிருக்காங்க. காரு, ஜேசிபி, லாரி, வேனு எல்லாமே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ரோடு விட்டு அழகாக அவங்களே வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டாங்க. அதுவும் மரம்லாம் நல்ல சைஸான மரம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒர்த்தான மரத்துக்கே நீங்கள் இந்த லேண்டை வாங்கலாங்க. அதான் நான் ஏற்கனவே வீடியோவிலே சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இந்த லேண்டை வாங்கினாலே உங்களுக்கு வந்து இந்த மரம் எல்லாமே ஃப்ரீயாகவே வந்துடுங்க. இதோட ஒர்த்து ரேட்டும் நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். பர் சென்ட்டு வந்து 18,000 சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 18 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. ஸோ என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 20,000 சொல்லி ஃபைனலாக 19, 18 சொல்கிறாங்க. நம்ம சிட்டியும் உட்காந்து டேரெக்டாக பேசினா ஒரு 18, ஒரு சென்ட்டு வந்து 18,000 வரைக்கும் ஃபைனலாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரே பேமெண்ட்டாக கட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் நீங்கள் மேக்ஸிமம் வந்து டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குங்க. நீங்கள் உங்களோட சைட்லேருந்து இன்னொரு வாட்டி வேணாலும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக லேண்டு பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் ஃபைனலாக ஒரு ஏக்கர் வந்து 18 லட்சம், ஒரு சென்ட்டு வந்து 18,000 முடிக்கலாங்க. இன்னும் கூட ரேட் கம்மியாகுமா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனல் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் சேனல் மூலிமா நீங்கள் வரீங்கன்னா, அது மூலிமா ரெஃபர் பண்ணி நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கணும். நம்ம சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் இப்போ நான் சொல்கிறேன், என்னென்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஜாயின்ன்ற ஆப்ஷன் கேட்கும். நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில், ஏன்னா இந்த பெரிய எக்ஸ்டென்னால் உங்களால் தனியாக வாங்க முடியாது. ஸோ ஒரு 3 பேர் 4 பேர் நீங்கள் சேர்ந்து வாங்கணும், ஜாயின் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேக்ஸிமம் ஒரு 30 to 40 வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 20 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களோட சேட்லேயும் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஸ்டேட்டஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த நான் தொடர்ந்து வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி விடுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து லோ பட்ஜெட்டில் நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, சேல் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த சப்போர்ட் எனக்கு பண்ணிங்கன்னா இந்த லேண்டை வந்து என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தருவேங்க. ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா சூப்பரான லேண்டு, கிணறு, தொட்டி எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். வித் பம்ப் செட்டு மோட்டரோடு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொட்டி, ரவுண்டு தொட்டி, பெரிய தொட்டி மாதிரி பம்ப் செட்டுக்காக கட்டியிருக்காங்க, குளிக்கிறதுக்காக. கிணறு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்
நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்டு வரைக்கும் உங்களுக்கு ஓடுங்க. ஸோ ஒரு 12, 13 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓடும் உங்களுக்கு தண்ணி. எனி டைம் தண்ணி இருக்குங்க. நல்ல நீர்வளமான லேண்டு உங்களுக்கு. தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நல்ல நீர்வளமான லேண்டு. கிணறும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஆழமான கிணறுங்க உங்களுக்கு. நல்ல பெரிய கிணறு, ஆழமான கிணறு. ஒரு கிணறு தான். பட் ஆனா இந்த கிணறே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஏக்கருக்கு மேல தண்ணி இறைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த லேண்ட யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீர்வளமான லேண்டு, நல்ல பெரிய கிணறு வித்து பம்ப் செட்டு, மோட்டரு, ஃப்ரீ இபி சர்வீஸோட தோப்போட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. தேக்கு தோப்பு, மாந்தோப்பு, கொய்யா தோப்பு. ஸோ எல்லாமே உங்களுக்கு சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ரேட் சொல்லியிருக்காங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 4 1/2 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காருங்க. இந்த வெயில் காலத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 5 ஏக்கருக்கு மேலே வந்து ஃபுல்லாமே நெல் போட்டிருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4 1/2 5 ஏக்கர் ஃபுல்லாமே வந்து நெல் போட்டு பயிர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. நல்ல நீர்வளமான லேண்டுங்க. ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து ஒரு நல்ல லேண்டாக வேணும், லோ பட்ஜெட்டில் இருக்கணும், மார்க்கெட் ரேட்டோடு கம்மியாக இருக்கணும், பஸ் போகிற ரூட்லாம் பக்கத்துலேயே இருக்கணும், வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. ஃபுல்லாக வாங்க முடியலனா கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இல்லை ரிலேஷன் அவங்க வந்து ஒரு 4 பேர் 5 பேரை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து ஈஸியாக பை பண்ணிடலாங்க. பட் ஆனால் ஃபைனல் ரேட்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்ட்டு வந்து 20,000 சொல்லி ஒரே பேமெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 18,000, ஒரு ஏக்கர் வந்து 18 லட்ச ரூபா ஃபைனலாக வருங்க. ஸோ நல்ல லேண்டு. ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி சேலுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், சூப்பரான லேண்டு. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து லென்த்தாக போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் யாரும் ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்ச்சு பை இன்ச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக என்னென்ன இருக்குது இந்த லேண்டுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து ஃபாரின்லேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ அதேபடியே பார்த்தீங்கன்னா வெளி ஸ்டேட்லேருந்து அவுட் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க ஃபாரினில். ஸோ அவங்களாம் நீங்கள் சீக்கிரமாக வந்து லேண்ட் நேரடியாக வந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ மூலியமாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70 to 80% வந்து இந்த லேண்ட் எப்படி இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி இந்த லேண்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் மெயினாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டுங்க. நல்ல ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக ஒரே பவுண்ட்ரியாக இருக்கும். உள்ள பனைமரம் எல்லா மரமும் இருக்குங்க. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. மாமரமாகட்டும், தென்னை மரமாகட்டும், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், பனை மரம் எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க. ஸோ இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் லேண்டுக்கும் சரி, விவசாயம் பண்ணுறதுக்கும் சரி ஒரு நல்ல அருமையான லேண்டு. நீங்கள் வந்து வேறு எதாவது இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எம்டியாக காலியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 ஏக்கர் வந்து காலியாக தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து நெல் போட்டிருக்காங்க உங்களுக்கு. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 25.5 ஏக்கரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தோப்பு இருக்குது உங்களுக்கு. ஒரு 4 1/2 5 ஏக்கர் வந்து உங்களுக்கு காலியாக தான் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் வேறு எதாவது வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலும் வீடு கட்டிட்டும் நீங்கள் வேறு எதாவது டெவலப்பும் பண்ணிக்கலாங்க. இந்த லேண்டில் வந்து 2 வீடும் இருக்குது. நான் வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடும், 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடும் இருக்குங்க. ப்ளஸ்ஸு மாட்டு கொட்டா ஷெட்டும் இருக்குது. 2 மாட்டு கொட்டா ஷெட் இருக்குது, 2 வீடு இருக்குது, ஃபென்சிங்கு, மரம் எல்லாமே இருக்குங்க. ஸோ பாருங்கள், நல்லா சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க. கால் பண்ணி எடுக்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப சடனாக எடுக்க முடியாமல் போயிருக்கும். சப்போஸ் நான் காலை எடுக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க. நார்மல் மெசேஜ் இல்லை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அமுச்சு விடுங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணிடுறேன், இல்லை மெசேஜ் பண்ணிடுறேங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், கால் பண்ணலன்னா நீங்கள் கால் பண்ணி எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அமுச்சு விடுங்க. பார்த்து நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன், நானே உங்களுக்கு மெசேஜ் அமுச்சு விட்டு கால் பண்ணுறேங்க. ஸோ நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா சைஸான தேக்கு மரம். இந்த லேண்டை வாங்கி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 3 3.5 கோடிக்கே தேக்கு மரம் போய்